Good evening all of you. This is Savitri here. We were discussing about NEET topic, the topic dimension, and already 7 videos have been uploaded. This is the 8th video. Most probably we will be completing by this video the dimension topic. It is not the end of the topic. Actually you must practice large number of sums, many sums only, then you can be very thorough with this topic. So it is highly impossible to discuss many problems, more than 100 problems in a single topic itself. So it is left to you. You must practice the remaining sums based on the formula already we discussed here. Yes. So let us enter into the video. So first topic of this video is, first sum of this video is a dimensionally consistent relation for the volume V of a liquid of coefficient of viscosity eta flowing per second. You must be very much careful in reading this sum. Yes. A dimensionally consistent relation for the volume of a liquid. Volume நீ பார்த்த உடனே நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா வால்யூம்க்கு வந்து ஃபார்முலா எழுதிடுவ, டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடுவ. ஆனா ஃபுல்லா ரீட் பண்ணாதான் என்ன கொடுத்துருக்குன்னு தெரியும். வால்யூம் ஆஃப் லிக்விட் இது வந்து எக்ஸ்ட்ரா ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா, இது அப்புறம் படிச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட். ஸோ நீ என்னதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும், இங்கே வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்டுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும், மறந்துடக்கூடாது. வால்யூம் ஆஃப் லிக்விடுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா தப்பாயிடும். ஸோ வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட். ஓகே, அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டாவை and radius of the tube R, இங்கே length L is given and pressure difference is given. Okay, pressure difference by length சேர்த்து single quantity தான் எடுத்துக்கணும். length தனியா, pressure வந்து தனியா எடுத்துக்க கூடாது. pressure difference, okay, that is pressure divided by length is called pressure gradient. This is called pressure gradient. Okay, pressure gradient. ஸோ இதை வந்து நீ சிங்கிள் டேர்மாக தான் எடுத்துக்கணும். பி பை எல்ல சிங்கிள் குவான்டிட்டியாக எடுத்துக்கணும். ப்ரெஷர் பை லெங்த் இஸ் கால்டு ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு? வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா, ரேடியஸ் ஆஃப் த டியூப் ஆர் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் பி பை எல். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாமா? ஓகே, ஸோ நவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் இஸ் வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட். ஓகே, volume of liquid flowing per second depends on, that is directly proportional to, so enna quantity? Coefficient of viscosity eta, that is eta power x. Okay, and then next enna kuduthirukku? Radius r, so r power y, and then pressure difference, okay, across the length L. Okay, that is pressure difference by L. Pressure by L is pressure gradient. அப்போ P by L depends on P by L pressure gradient whole power Z. Okay, so இப்படி தான் வந்து ஃபார்முலா மேக் பண்ணிக்கணும். வால்யூம் ஆஃப் லிக்விட், Vங்கிறது வால்யூம் இல்லை, வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா பவர் எக்ஸ் ஆர் பவர் ஒய் பி பை எல் ஹோல் பவர் இசட். ஓகே, ஸோ நவ் இப்போ ஆஸ் யூஷுவல் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாம் எல்லாத்துக்கும். V அப்படிங்கிறது என்ன? வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட், தட் இஸ் டைம், மறந்துடக்கூடாது, V by T. ஓகே, இப்போ வால்யூம்க்கு ஃபார்முலா டைமென்ஷன் ஃபார்முலா, டைமுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வால்யூம் இஸ் L cube, டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டைம் இஸ் T. ஓகே, ஸோ அப்போ L cube divided by T. Yes, this is equal to L cube T power minus 1. So volume of liquid flowing per second L cube T power minus 1. Clear? அடுத்து coefficient of viscosity eta, இதோட டைமென்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும், m L power minus 1 T power minus 1. This is the dimension formula for coefficient of viscosity eta. Okay, then R, dimension formula for R, Rங்கிறது radius, that is length. Okay, dimension formula for R is L. Okay, then we have P by L, pressure gradient P by L.
okay, is nothing but pressure gradient. Anything by distance, any physical quantity by distance is called its gradient. இப்போ velocity by distance na velocity gradient, pressure by distance na pressure gradient, okay, temperature by distance na temperature gradient. Any physical quantity divided by distance is called its gradient. சரியா? அப்ப P by L na pressure gradient. Okay, so pressure க்கு formula force by area, so force by area into length. சரியா? Okay, so இப்போ force ஓட dimension formula ml t power minus 2 divided by area க்கு dimension formula தெரியும்ல, area க்கு என்னது L square, length க்கு L. Okay, so L cancel பண்ணிடலாமா? so இந்த L square numeratorல கொண்டு வந்துரு, அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு m L power minus 2 t power minus 2. Yes, clear? So dimension formula for pressure gradient is m L power minus 2 t power minus 2. Are you all clear? So for volume of liquid flowing per second is L cube t power minus 1. Then we have got coefficient of viscosity eta, which is m L power minus 1 t power minus 1, and the radius dimension formula is L, and pressure gradient m L power minus 2 t power minus 2. So இப்போ எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டோம், dimension formula எழுதிட்டோம். Yes, இப்போ substitute பண்ணிட வேண்டியதான். Yes, as usual இதில் substitute பண்ண first equationல v க்கு பதிலா L cube t power minus 1, L cube t power minus 1, m இல்லை அப்போ m power 0, left out பவரை வந்து 0ன்னு போட்டுக்கணும், m power 0 equal to, okay, k constant அது actually v equal to, இந்த equation நம்ம எப்படி எழுதிக்கலாம், v equal to k into, okay, proportionality remove பண்ணா constant eta power x r power y p by l whole power z. சரியா? p by l whole power z. Yes, clear? Now so இப்போ வந்து என்னது, k வந்து dimensionless quantity, k யோட value is determined as pi by 8 experimentally. எக்ஸ்பெரிமெண்டலா k யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கடைசியில் நம்ம என்ன செய்யணும், k க்கு பதிலாக pi by 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா? ஸோ pi by 8 k யோட வேல்யூ கடைசியில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஸோ இப்போ k விட்டுடு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ஈட்டா என்னது நமக்கு m L power minus 1 t power minus 1, ஓகே, ஹோல் பவர் x, ஈட்டா பவர் x. ஸோ m L power minus 1 t power minus 1 whole power x, and then r க்கு L power y, okay, and then p by L pressure gradient ஓட dimension formula m L power minus 2 t power minus 2 whole power z. Yes, clear? Okay, so left side volume of water flowing per second m power 0 L cube t power minus 1 equal to right side coefficient of viscosity eta m L power minus 1 t power minus 1 whole power x into r power y, r வந்து L power y, அடுத்து p by L னா pressure gradient அதோட ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சிருக்கோமா, m L square L power minus 2 t power minus 2 whole power z. எஸ், எல்லாத்துக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ரைட் சைடு எம்மோட பவர் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம், எல்லோட பவர் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம், ஓகே, டீயோட பவர் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். சரியா? சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். எஸ், ஷல் வி டூ? ஓகே, இப்போ எம்மோட பவர்லாம் பார்க்கலாம். இங்கே எம்முக்கு பவர் என்னது, இங்கே ப்ளஸ் எக்ஸ், ஓகே, இங்கே எம்மோட பவர் என்னது ப்ளஸ் இசட், அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட். ஓகே, இங்கே எம்மோட பவர் என்னது 0, அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? இங்கே எம்மோட பவர் 0, இங்கே எம்மோட பவர் எக்ஸ், இங்கே எம்மோட பவர் இசட். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. எஸ், ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. இதானது நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எஸ், கிளியர்? ஓகே, எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட். ஓகே, இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எஸ், கிளியர்? ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்க்கலாமா, எல்லோட பவர், இங்கே எல்லுக்கு பவர் மைனஸ் எக்ஸ், ஓகே, எல்லோட பவர் என்னது மைனஸ் எக்ஸ், ஓகே, இங்கே எல்லோட பவர் ப்ளஸ் ஒய், அடுத்து இங்கே எல்லோட பவர் மைனஸ் 2z, ஓகே, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு இங்கே எல்லோட பவர் 3, அப்போ ஈக்குவல் டு 3. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்னது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஓகே, ப்ளஸ் 2 மைனஸ் 2z
equal to 3. So minus x plus y minus 2z equal to 3. Yes, எழுதிக்கலாமா இதை? What is second equation? Minus x plus y minus x plus y minus 2z minus 2z equal to 3. Okay? Yes, are you all clear? Okay? Now வந்து இது second equation எழுதியாச்சு. Okay, now இப்போ third equation. Third equation என்னன்னு பார்க்கலாமா? What is third equation? t க்கு பவர். இங்கே t க்கு பவர் minus x, இங்கே t term கிடையாது, இங்கே t க்கு பவர் minus 2z. So minus x minus 2z. இங்கே t க்கு பவர் minus 1. So minus 1 equal to. Okay? t ஓட பவர் minus x, இங்கே minus 2z. So minus x minus 2z equal to minus 1. So third equation is minus x minus 2z equal to minus 1. இங்கே throughout நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், x minus 2z சாரி plus 2z equal to plus 1. throughout எல்லா நெகட்டிவ்ஸையும் கேன்சல் பண்ணிட்டா x plus 2z equal to plus 1. ஓகே, இதான் நமக்கு third equation. ஓகே, இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். எஸ் கிளியர்? ஓகே, இதை வந்து என்ன செய்யணும், நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறது? இங்கே நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட்டா. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் இசட்டுன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அந்த மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன்லையும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இசட்டுன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இசட் போடலாமா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணு, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் இசட் போடுறேன். ஸோ இப்போ மைனஸ் இசட் ஓகே ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. ஓகே, 2zல மைனஸ் இசட் போக என்ன ஆகும், இசட் கிடைக்கும். அப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 மைனஸ் 2z. ஓகே, ஸோ இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. therefore இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிது. எஸ் கிளியர்? இப்போ இந்த இசட்டோட வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட்டுக்கு பதிலாக ப்ளஸ் 1. அப்போ x is equal to minus 1. Yes, clear? So we got the value x is equal to minus 1. Okay, அடுத்து z is equal to plus 1 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ x ஓட வேல்யூ தெரியும், z ஓட வேல்யூ தெரியும், ரெண்டையும் கொண்டு வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ x ஓட வேல்யூ என்னது, மைனஸ் ஆஃப் x வேல்யூ மைனஸ் 1 ப்ளஸ் y மைனஸ் 2 இன்டூ z-க்கு பதிலாக ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3. Yes, are you all clear? Okay, minus of x க்கு பதிலா minus 1 plus y minus 2 into instead of z I have substituted 1. So minus of minus 1 plus 1 ஆயிடும், plus 1 plus y okay minus 2 equal to 3. அப்போ 2ல 1 போக 1 ஆயிடுமா, அப்போ y minus 1 equal to 3. அப்போ y equal to 4. ஸோ இப்போ y ஓட வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, எல்லாத்தோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். x y z ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. x ஓட வேல்யூ மைனஸ் 1, y ஓட வேல்யூ 4, z ஓட வேல்யூ 1. இப்போ என்ன செய்யணும், ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு பாரு, v ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், v ஈக்குவல் டு k இன்டூ ஈட்டா பவர் x r பவர் y p பை l ஹோல் பவர் z. ஸோ v ஈக்குவல் டு k இன்டூ ஈட்டா பவர் x r பவர் y p பை l whole power z. So இந்த ஈக்குவேஷனில் x y z ஓட வேல்யூ அண்ட் k ஓட வேல்யூ இப்போ தான் சொன்னேன் பை பை 8ன்ட்டு. ஸோ k ஓட வேல்யூ இஸ் டிட்டர்மின்ட் எக்ஸ்பெரிமெண்டலி, டைமென்ஷனலி we can't determine the okay value of k. Okay, constant value cannot be determined by dimension method. அதுதான் லிமிட்டேஷன். ஓகே, டைமென்ஷனோட லிமிட்டேஷன். ஸோ டைமென்ஷனில் மெத்தடில் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, இது எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, கேக்கு பதிலாக பை பை 8 ஈட்டா பவர் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 ஆர் பவர் ஒய்க்கு பதிலாக 4 பி பை எல் ஹோல் பவர் இசட்டுக்கு பதிலாக 1. எஸ், எல்லா வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் பர் செகண்ட் வி ஈக்குவல் டு பை பை 8. ஓகே, பவர் நெகட்டிவாக இருந்தால் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம், பாசிட்டிவாக மாறிடும். ஸோ ஆர் பவர் 4 நியூமரேட்டரில், பி பவர் 1 நியூமரேட்டரில். அப்போ பி ஓகே ஆர் பவர் 4, பி பவர் 1ங்கிறது பி, ஆர் பவர் 4 பை இந்த ஈட்டா பவர் மைனஸ் 1 டினாமினேட்டரில் வந்தால் ஈட்டா, இங்கே எல் பவர் 1 இருக்குது எல். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் பர் செகண்ட் இஸ் பை பி ஆர் பவர் 4 பை 8 ஈட்டா எல்.
So this is the expression for okay volume of water flowing per second. Clear? So volume of water flowing per second வந்து calculate பண்ணியாச்சு. So V equal to pi p r power 4 by 8 eta L. Check பண்ணிடலாமா? Okay. So pi p r power 4 by 8 L eta. This is the option. So first option தான் நமக்கு வந்து correct answer. Yes, clear? Hope you all understood this sum. Yes, second போயிடலாமா? Now the speed of light c, gravitational constant g and Planck's constant h are taken as the fundamental units in a system. Okay, c வந்து speed of light, g gravitational constant and h வந்து Planck's constant. They are taken as fundamental units in a system. The dimensions of okay time கேட்டிருக்கு. Dimensions of time in this new system should be. So t ஓட dimension நம்ம calculate பண்ணணும். t எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? Speed of light, gravitational constant and Planck's constant. அப்போ ஈக்குவேஷன் மேக் பண்ணிடலாமா? இப்போ ஈக்குவேஷன் எப்படி மேக் பண்ணுறது? t speed that is time is directly proportional to okay. So என்னென்ன கொடுத்துருக்கு? It is speed of light. Speed of light நானது c. So c power x then gravitational constant g அப்ப g power y okay then Planck's constant h so h power z. Yes, time is depending on c speed of light, gravitational constant and Planck's constant. இப்போ இது எல்லாத்தோட வேல்யூ டைமென்ஷன் ஃபார்முலாவை எழுதணும். t dimension formula for t என்னது? capital T. Dimension formula for c, c ங்கிறது velocity of light, so LT power minus 1. Then g, g ங்கிறது gravitational constant, universal gravitational constant. இதுக்கு formula okay, universal gravitational constant formula என்னது? F is equal to g mm by r square. இது வந்து g தான் நமக்கு universal gravitational constant. So fr square by mm. நமக்கு f ஓட dimension formula ml t power minus 2, r square ஓட dimension formula l square, m square ஓட dimension formula m into m நே போட்டுக்கிறேன்னா ஒரு m கட் ஆயிடும். இந்த m நியூமரேட்டரில் வந்தால் m power minus 1 l cube t power minus 2. ஸோ இதானது dimension formula for g. ஸோ g ஓட dimension formula என்னது? m power minus 1 l cube t power minus 2. Yes, dimension formula for g போட்டாச்சு, dimension formula for c போட்டாச்சு. Remaining h, Planck's constant. So Planck's constant என்னது? நமக்கு தெரியும் E energy associated with each photon is equal to h nu அப்படிங்கிறது தெரியும். இது வந்து h தான் Planck's constant, h is equal to E by nu. Okay, இப்போ h is equal to E into 1 by nu. 1 by frequency is reciprocal of frequency is time period. அப்போ டைம் எழுதிக்கலாம், et ன்னு எழுதிக்கலாம். 1 by nu நம்ம t ன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ h is equal to energy. எனர்ஜிங்கிறது work done, work doneங்கிறது force into displacement. ஸோ எனர்ஜிங்கிறது work done, work doneங்கிறது force into displacement into t. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? h ஃபோர்ஸுக்கு ml t power minus 2, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு l, டைமுக்கு t. ஓகே, ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? m l ஸ்கொயர், இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் t power minus 1. ஸோ m l ஸ்கொயர் t power minus 1. இதான் வந்து என்னது? Planck's கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா m l ஸ்கொயர் t power minus 1. m l ஸ்கொயர் t power minus 1. Dimension formula for Planck's constant. Yes, clear? So we have calculated dimension formula for all the terms. Okay? So எல்லாத்துக்கும் நம்ம dimension formula calculate பண்ணிட்டோம். So இப்போ as usual என்ன பண்ணணும்? Substitute பண்ணி equation frame பண்ணணும். Yes, okay. Now substitute பண்ணிடலாமா? t க்கு பதிலா capital T, okay, m இல்லை l இல்லை, அப்போ m power 0 l power 0 equal to, okay,
இங்கே c பவர் x, c க்கு டைமென்ஷன் ஃபார்முலா LT பவர் -1 ஹோல் பவர் x. அடுத்து g ஓட டைமென்ஷன் ஃபார்முலா m பவர் -1 L cube t பவர் -2 whole power y. And then h Planck's constant dimension formula m L square t power -1 whole power z. Yes, so இப்போ dimension formula full substitute பண்ணிட்டோம். இப்போ so combine பண்ணிக்கலாம். m power 0 L power 0 t power 1 equal to L ஓட பவர் எல்லாம் கிளப் பண்ணிக்கலாம். இங்கே பவர் x, இங்கே பவர் 3y, so x plus 3y, இங்கே பவர் 2z, so plus 2z. Okay, so x plus 3y plus 2z. Okay, அடுத்து இங்கே next m term, m ஓட பவர்லாம் பாரு, m பவர் minus y இங்கே, அடுத்து இங்கே plus z, minus y plus z. Okay, then அடுத்து t ஓட பவர் இங்கே t பவர் இங்கே minus x, இங்கே t பவர் minus 2y, இங்கே t பவர் minus z. இதுதான் t ஓட பவர். சரியா? so x plus 3y plus 2z minus y plus z minus x minus 2y minus z. yes, so நம்ம என்ன பண்ணிட்டோம், ml t ஓட பவர் எல்லாம் வந்து இது பண்ணிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு, m ஓட பவர் எடுத்துக்கலாம், minus y plus z equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் m ஓட பவர், comparing powers of mlt, comparing the powers of m, l and t. ஃபர்ஸ்ட் m ஓட பவர் கம்பேர் பண்ணிக்கலாம். m ஓட பவர் வந்து minus y plus z. ஸோ minus y plus z equal to, இங்கே m ஓட பவர் 0. ஸோ minus y plus z equal to 0. சரியா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், z equal to இந்த y இந்த சைடு கொண்டு வந்தால் plus y ஆகிடும். ஸோ z is equal to y. எஸ் கிளியர்? ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகே, தென் செகண்டு எல்லோட பவர் கம்பேர் பண்ணிக்கோ, x plus 3y plus 2z. ஸோ x plus 3y plus 2z equal to, எஸ் கிளியர்? இங்கே எல்லோட பவர் 0. ஸோ ஈக்குவல் டு 0. எஸ், ஸோ x plus ஓகே 3y plus 2z equal to 0. நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட்டுக்கு பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இசட்டுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இசட் ஈக்குவல் டு ஒய், அப்போ இசட்டுக்கு பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 2 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக நான் ஒய்ன்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 2y என்னது 5y. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 0. எஸ் கிளியர்? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 0. இதை நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எஸ் கிளியர்? ஓகே, தென் தேர்டு t-ஓட பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் z, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு, இங்கே t-ஓட பவர் 1, அதனால ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஓகே, நவ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கிறேன் நான். எஸ் கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா டேர்மும் நெகட்டிவ் சைனாக இருக்கிறதுனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஈக்குவல் டு 1 equal to 1. okay, so equal to 1 ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா டேர்மையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு -1 கிடச்சிரும். எஸ் கிளியர்? இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். எஸ், அது எல்லாம் கிளியர்? நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் சப்ஸ்டியூட்டிங் z is equal to y. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். z-க்கு பதிலாக y போடுறேன். அப்போ x ப்ளஸ் 2y, z-க்கு பதிலாக நான் y சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவல் டு 1. அப்போ x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 1. இதை நான் தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். எஸ் கிளியர்? ஸோ நமக்கு 3 z is equal to y ஒரு ஈக்குவேஷன், x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன், x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 1 ஒரு ஈக்குவேஷன். இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணலாம்.
இதுவும் xyல இருக்குது, அதுவும் xyல இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். சரியா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 0 அண்ட் தென் ஓகே எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 1, x plus 3y equal to 1. Okay, on solving these two equation. Yes, okay. So x plus 3y is equal to minus 1 here. Yes, clear? So now என்ன பண்றேனா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x plus 3y is equal to minus 1, x plus 5y equal to 0. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ண கிடைக்கும். சைனை சேஞ்ச் பண்ணு, சால்வ் பண்ணு. இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகே, சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 minus 3 வந்து 2y, 2y equal to 1. ஸோ y equal to half, 2y equal to 1. ஸோ y equal to half. ஓகே, ஸோ y equal to halfனு கிடச்சிருது. இதை நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டு y equal to halfனு சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ z is equal to y, z equal to y. So substitute y value here. அப்போ z equal to y க்கு பதிலாக half, அப்போ z to half. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருது? y half கிடச்சிருது, z to half கிடச்சிருது. x வேல்யூ தான் தெரியணும். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ x plus 5y equal to 0 இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன்? y க்கு பதிலாக half சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ x plus 5 into y க்கு பதிலாக 1/2 equal to 0, x plus 5/2 equal to 0. So அப்போ x is equal to minus 5/2. Yes, so we got the value of x, y and z. x ஓட value minus 5/2, minus 5/2, y ஓட value half, z ஓட value half. இப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? So what is the equation now? Okay, equation is t proportional to c power x, g power y, h power half. T proportional to, so t proportional to c power x, g power y, h power z. Yes, t proportional to c power x, g power y, h power z. இப்போ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்போ t equal to k, k யோட வேல்யூ கொடுக்கலைன்னா ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ k into c power x, c power x ஓட வேல்யூ minus 5/2, அடுத்து g power y ஓட வேல்யூ 1/2, h power z ஓட வேல்யூ 1/2. ஸோ அப்போ என்ன நமக்கு ஆப்ஷன்? k யோட வேல்யூ 1ன்னு எடுத்துட்டா ஓகே c power minus 5/2, ஓகே g power half, h power half. Okay, check the option. Okay, let us check the option. So g power half, h power half, c power minus 5/2. This is the correct answer. Yes, are you all clear? That's all about second sum. Hope you all understood. Okay, now third sum, very easy sum. This is simple sum. In SI units, the dimensions of root of epsilon naught by mu naught is. Okay, root of epsilon naught by mu naught, அதோட dimension கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். Okay, so now very simple question this is. So root of mu naught by epsilon naught, இதை முதல்ல எழுதிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை root of mu naught into okay mu naught by epsilon naught, epsilon naught by mu naught. What is given is root of epsilon naught by mu naught. Okay, root of epsilon naught by mu naught இதான் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எப்சிலான் நாட்டால் மல்டிப்ளை பண்ணி எப்சிலான் நாட்டால் டிவைட் பண்ணிக்கிறேன். எப்சிலான் நாட்டால் மல்டிப்ளை பண்ணி எப்சிலான் நாட்டால் டிவைட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ என்னாகும்? ஸோ திஸ் வேல்யூ பிகம்ஸ் ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் நாட் ஸ்கொயர் ஆகிடும் பை மியூ நாட் எப்சிலான் நாட் ஆகிடும். நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் ஸ்கொயர் வந்து எப்சிலான் நாட் ஆகிடும். ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தால் எப்சிலான் நாட் பை ஓகே ஸோ ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் இருக்கும். இந்த டேர்ம் டினாமினேட்டரில் உள்ள டேர்ம் அப்படியே ரூட்டுக்குள்ளே இருக்குது. நியூமரேட்டரில் எப்சிலான் நாட் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா எப்சிலான் நாட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ 1/root of மியூ நாட் எப்சிலான் நாட்டுங்கிறது சி வெலாசிட்டி ஆஃப் லைட். இது வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். சி இஸ் ஈக்குவல் டு 1/root of மியூ நாட் எப்சிலான் நாட்னு.
ஸோ அதுக்கு பதிலாக சீன் போட்டுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும், ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட் இதோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் எப்சிலான் நாட் சியோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் சேம். இப்போ எப்சிலான் நாட்டுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், சிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ எப்சிலான் நாட்டுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா முதல்ல போடலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi எப்சிலான் நாட் Q1 Q2 by R² அப்படின்னு நமக்கு தெரியும். இதுலேருந்து எப்சிலான் நாட்டை நான் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 1/4 pi, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, தனியாக வச்சுக்கிறேன். இப்போ Q1 Q2 by F டினாமினேட்டரில் வந்துடும் FR². சரியா? அப்போ எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, Q1 சார்ஜ், Q2 சார்ஜ், ரெண்டுமே சார்ஜ் தான். சார்ஜோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து AT நமக்கு தெரியும் ஏற்கனவே. அது மாதிரி Q2ஓட டைமென்ஷன் ஃபார்முலாவும் AT. ஓகே, டிவைடட் பை ஃபோர்ஸ் ML(T⁻⁻2) இன்டூ R டிஸ்டன்ஸு, ஸோ L². சரியா? ஓகே, ஸோ எல்லாத்தோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் நம்ம எழுதியாச்சு. இந்த 1/4 pi டைமென்ஷன் லெஸ். ஓகே, அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ இப்போ எப்சிலான் நாட் ஈக்குவல் டு இங்கே A இன்ட்டு A² T இன்ட்டு T² ஆகிடும். ஓகே, ஸோ டினாமினேட்டர்லேருந்து எல்லாம் ஒவ்வொரு டேர்மாக கொண்டு போயிடலாம். எம்மை நியூமரேட்டர் கொண்டு போனால் m⁻−1, இங்கே ஒரு L இருக்குது, இங்கே ஒரு L² இருக்குது, L³ அதை நியூமரேட்டர் கொண்டு போனால் L⁻−3, T⁻−2 நியூமரேட்டர் கொண்டு போனால் T⁻+2. எஸ், ஆர் ஆல் கிளியர்? T⁻−2 நியூமரேட்டர் கொண்டு போனால் T⁻+2. ஓகே, எஸ், T⁻+2. எஸ், அப்போ எப்சிலான் நாட் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், A², சிமிலர் டேர்ம்ஸை கிளப் பண்ணிக்கிறேன், T² இன்ட்டு T² T⁻4 m⁻−1 L⁻−3. இதுதான் எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா. இப்போ C வெலாசிட்டி ஆஃப் லைட் LT⁻−1 நமக்கு தெரிஞ்சது தான். சியோட டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும். இப்போ என்ன செய்யணும், சியோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா கிடச்சிரும். எஸ், வெரி சிம்பிள் இல்லை? இப்போ ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட், ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட், ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, A² T⁻4 m⁻−1 L⁻−3 into LT⁻−1. ஓகே, ஸோ எல்லாத்தோட டைமென்ஷன் எழுதிட்டோமா, செக் பண்ணிக்கலாமா. A² T⁻4 m⁻−1 L⁻−3 into LT⁻−1. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ A² அப்படியே எழுதின்றலாம், T இங்கே T⁻4 இங்கே T⁻−1, ஸோ அப்போ T⁻3 அடுத்து M டேர்மே இல்லை இங்கே, ஸோ அப்போ m⁻−1 இங்கே L⁻−3 L⁻1 அப்போ L⁻−2. ஸோ திஸ் இஸ் தி டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் root of epsilon naught by mu naught. So root of epsilon naught by mu naught has the dimension of A² T³ m⁻−1 and L². Check பண்ணிடலாமா, A² T³ m⁻−1 L⁻−2. So this option A² T³ m⁻−1 and L⁻−2. So this is the dimension formula for root of epsilon naught divided by mu naught. Yes, did you all understand? Hope you all understood this session. Okay, let us discuss tomorrow next topic, error. Okay, so that is the end of the dimension topic, full topic. Okay, tomorrow let us discuss error. Thank you.